ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆட்டோகேடில் பாலிகன்ஸ் எப்படி வரையங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பாலிகன்ஸ் அப்படின்னாலே ஒரு ஏரியாவை லைன் வச்சு க்ளோஸ் பண்ணாலே அதான் பாலிகன்ஸு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்கொயரு அல்லது நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிளே இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கோம். அதுவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருந்தாலே ஒரு பாலிகன் தான். நம்ம வந்து ஒரு 2 லைனை வச்சு ஒரு ஏரியாவை க்ளோஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம பாலிகன்லேயே மினிமம் சைடுன்னு பார்த்தீங்கன்னா 3 சைடு தான் வந்து மினிமம் பாலிகன்ஸ். அதாவது ட்ரையாங்கிள் தான் வந்து மினிமம் பாலிகனு. ட்ரையாங்கிளுக்கு அப்புறம் உள்ள ஒவ்வொன்றும் எல்லாமே பாலிகன் தான். அது வந்து நம்ம இன்ஃபினிட்டியாக போயிட்டே இருக்கோம். மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது 3, 4, 5, 6 வரையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். 6ன்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகன் தான் வந்து 6 பேஜஸ்ஸு. அதனால் நம்ம வந்து பாலிகன் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஈஸியாக நம்ம வந்து வரையலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது பாலிகன் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ரெக்டாங்கிள் எப்படி வரையலாங்கிறத பார்த்துருப்போம். அந்த ரெக்டாங்கிளுக்கு ஆப்ஷனுக்கு கீழே நமக்கு வந்து பாலிகன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் எப்படி வரையலாங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ வந்து பாலிகன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பாலிகன் வந்து எவ்வளோ சைடு வேணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கேட்குது. நம்ம எத்தனை சைடு உள்ள பாலிகன் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. நமக்கு வந்து மினிமம் 3லேருந்து சொல்லியிருக்கோம். 3லேருந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் 6 தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம அது வரையும் எப்படி வரையலாங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து பாலிகன் வந்து ஒரு 5 யூஸ் பண்ணலாம். 5ன்னு கொடுத்துட்டு ஸ்பெசிஃபை சென்டர் பாலிகன். பாலிகனில் வந்து நமக்கு வந்து சென்டர் பாயிண்ட் எது அப்படிங்கிற மாதிரி கேட்குது. நமக்கு சென்டர் பாயிண்ட் என்னமோ அதை கொடுக்கலாம். சென்டர் பாயிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து இன்ஸ்கிரைப்டு அண்ட் சர்க்கம்ஸ்கிரைப்டு அப்படின்னு ஒரு 2 ஆப்ஷன் கேட்குது. அப்படின்னா என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இன்ஸ்கிரைப்டு அண்ட் சர்க்கம்ஸ்கிரைப்டு அப்படின்னா ஒரு சர்க்கிளோட அவுட்டரில் டச் ஆகிற மாதிரி ஒரு ஹெக்ஸாகனோ பென்டகனோ வரைஞ்சோம்னா அது வந்து சர்க்கம்ஸ்கிரைப்டு. ஒரு சர்க்கிளுக்கு இன்னர்லேயே வந்து நமக்கு வந்து ஒரு ஹெக்ஸாகனோ பென்டகனோ வரையணும் அப்படின்னா அது வந்து இன்ஸ்கிரைப்டு அப்படின்னா அதோட எக்ஸ்பிளனேஷன் அதான், வந்து அதோட மீனிங் வந்து அதான். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இன்ஸ்கிரைப்டு அப்படின்னு வரையலாம். அதாவது ஒரு சர்க்கிள்குள்ளேயே ஒரு பென்டகன் இருக்கிற மாதிரி நம்ம வரையலாம். இப்போ வந்து சர்க்கிள்குள்ளேயே வந்து ஒரு 50 mm இது மாதிரி வரையலாம். இதை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கிளை போடலாம். சர்க்கிள் வந்து ஒரு 50 கொடுத்துருக்கோம். சென்டர்லேருந்து நம்ம 50 கொடுத்துருக்கோம் அந்த பாயிண்ட்டு. அதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டுமே அந்த ஒவ்வொரு எட்ஜுமே வந்து நமக்கு 50 தான் இருக்கும் சென்டர்லேருந்து. இப்போ வந்து நம்ம சர்க்கிள் ரெஃபரன்ஸுக்கு வரைஞ்சி பார்க்கலாம். சர்க்கிள் வந்து 50க்கு வரையலாம். 50 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோம். இப்போ வந்து ஒரு இன்ஸ்கிரைப்டு பென்டகன் வந்து நம்ம வரைஞ்சாச்சு. இதே வந்து சர்க்கம்ஸ்கிரைப்டு பென்டகன் வரையணும் அப்படின்னா அதே மாதிரி மறுபடியும் நம்ம கொடுத்துட்டு அதே 6 பேஜஸ் கொடுக்கலாம். 6 சைடு கொடுத்துட்டு அதே சென்டர் பாயிண்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து சர்க்கம்ஸ்கிரைப்டுனா அதாவது சர்க்கிளோட அவுட்டரில் வரையாமல் கொடுக்குறோம். இது வந்து ஒரு 50 கொடுக்குறோம். 50 கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கிள் வரையலாம். அதே 50க்கு அதே 50 கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம சர்க்கிளோட அவுட்டரில் நமக்கு வந்து ஒரு ஹெக்ஸகன் கிடச்சிருக்கு. ஆமாம், இதுதான் சர்க்கம்ஸ்கிரைப்டு அண்டு இன்ஸ்கிரைப்டு பாலிகன்ஸ் டிஃப்ரெண்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது அதே பாலிகன்ஸ் ஆப்ஷனில் வந்து நமக்கு வந்து எத்தனை சைடு அப்படின்னா கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்பெசிஃபை சென்டர் ஆஃப் த பாலிகன், அதாவது அந்த பாலிகனோட சென்டர் பாயிண்ட் செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். நம்ம சென்டர் பாயிண்ட்டை கொடுத்து நம்ம பாலிகன்ஸ் வரைஞ்சோம், அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் எட்ஜுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த எட்ஜ் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குல்ல, அந்த பாலிகனோட சைடு எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ லென்த் இருக்கணும், அதாவது எவ்வளோ லென்த் இருக்கணும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் அந்த எட்ஜு. நம்ம எட்ஜு கொடுத்துட்டு பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு எண்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்குது. ஃபஸ்ட்டு எண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு இப்போ அதே அந்த சைடு வந்து அதாவது அந்த சைடு எவ்வளோ இருக்கணும், 50 இருக்கணும் இல்லை 60 இருக்கணும் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த லென்த்துக்கு நமக்கு ஒரு ஹெக்ஸகன் கிடச்சிரும். ஒவ்வொரு சைடுமே நம்ம 50க்கு ஒரு ஹெக்ஸகன் கிடச்சிரும். இப்படி தான் அந்த எட்ஜை யூஸ் பண்ணி பண்ணுறது. நம்ம வந்து ஒரு சர்க்கிள் யூஸ் பண்ணி இன்னரில் அவுட்டரில் வரைகிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஹெக்ஸகனோட லென்த்து இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கொடுக்குறதுக்கும் நமக்கு ஆப்ஷன் இருக்குது.